தனியா தானே வர சொன்ன. நீ கேட்டது 1 கோடி ஆச்சு. அதை எடுத்துட்டு நான் மட்டும் எப்படி தனியா வர முடியும்? இவன் என்னோட மருமக, என் கூட துணைக்கு வந்தான். அப்போ எங்க? முதல்ல பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க வை. முதல்ல என் பையனை அனுப்பு. டேய் கூட்டு வாடா. அப்பு, முதல்ல அவனை என்கிட்ட அனுப்பு. பாத்துட்டல, பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க வை. சரி, நீ அவனை அனுப்பு, நான் கொடுத்து விடுறேன். நான் போறேன். டேய் போடா. நான் தான் பணத்தை கொடுத்துட்டேன்ல, பையனை அனுப்பு. ஓ அப்பு, என்ன பெரியம்மா, எதுக்காக இப்படி கடுமையான வேண்டுதல் எல்லாம் பண்றீங்க? நாங்க தான் போனோம்ல, கூப்பிட்டுட்டு வந்திருப்போம்ல. ஆமாமா, உங்களுக்கு ஒண்ணுனா எங்களால அதை தாங்கிக்க முடியுமா? அத்தை, மாமா அப்புவை காப்பாத்த பணமா பெருசுன்னு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு. அவன் பணத்தையும் வாங்கிட்டு அப்புவை சொல்றதுக்காக வந்தான். அப்ப நம்ம கதிர் தான் அப்புவை காப்பாத்த கட்டி பிடிச்சு உருண்டு போய் காப்பாத்துனான். ஆமாமா. என்னடா சீனு சொல்ற? பணத்தை கொடுத்துமா அவன் சுட பார்த்தான்? ஆமா சித்தப்பா, சீனு பணத்தை எடுத்துட்டு போற விஷயத்த மாயா கிட்ட சொன்னதும் மாயா தான் புத்திசாலித்தனமா அயலி மேடம் கிட்ட சொல்லி நாங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போக முடிஞ்சதா. என்னதான் நாங்க உருண்டு புரண்டு அப்புவை காப்பாத்தினாலும் அயலி மேடம் மட்டும் வந்து அவனை சுடல. அவன் எங்க எல்லாரையுமே சுட்டிருப்பான். ஐயோ, அப்படியும் விடலாம. ஐயோ அண்ணே, என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சரி நீ வாண்ணே. தங்கச்சி, என் மருமகன் கிடைச்சிட்டானா? அதெல்லாம் கிடைச்சிட்டான். முதல்ல நீ எழுந்து வா. இங்க பாரு, இப்படியே அங்க வந்து நிக்காத. மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வா. உன்னால என் மானம் தான் போகுது. நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வா. போ போ, நான் வரேன். போ. ஏய் மருமகனே, என் மச்சான் வர்ற அந்த அழக பாக்குறதுக்கு கோடி கண்ணு வேணும். பெரியப்பா, இப்ப கூட உன்னை கெட்டு போல. மொட்டை அடிக்கிறது மட்டும் வேணாமே பெரியப்பா. டேய், இவ்வளவு போராடினது இதுக்காக தான்டா. ஒழுங்கா மொட்டை அடிச்சுக்க. பையன் மொட்டையிலயும் அழகாதான் இருக்கு. என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? அவன் எப்பவுமே அழகுதான். அப்படியா? அழகுடா. நீங்க அந்த கடுக்கன்னு கொடுங்க. எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்த கடுக்கனையாவது போட்டு விடுங்க. அம்மா போமா, நான் என்ன பொம்பளை பிள்ளையா? அது ரொம்ப பெருசா இருக்குமா, அதெல்லாம் வேண்டாம். தனாக்கா வாங்கிட்டு வந்தது சின்னதா சூப்பரா இருக்கு.
எனக்கு அதுவே போடுங்க. தனா எடுத்து கொடு. அப்போ மாமா வாங்கிட்டு வந்த செயினையாவது கழுத்துல போட்டுக்கோ. அப்பா, நீங்களும் அம்மாவும் அவன் கழுத்துல இந்த செயினை போட்டு விடுங்க. வாங்க. சரிம்மா. அப்போ தாத்தா பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. அகிலி மேடத்தினாலதான் இன்னைக்கு உன்னை காப்பாத்த முடிச்சது. அப்போ மேடம் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஐயோ, எதுக்கு அதெல்லாம்? நான் என் கடமையை தானே செஞ்சேன். இல்ல மேடம், உங்களோட ஆசீர்வாதம் அவனுக்கு நிச்சயமா வேணும். இந்த காலத்துல கடமைய நேரத்துக்கு பாக்குறதுக்கு யார் இருக்காங்க? உங்கள மாதிரி ஒரு சிலர் தான் இவ்ளோ ஸ்டெப் எடுக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணணும்.